ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 111. வசிஷ்டர் இப்படி குலதர்மத்தை எடுத்து காட்டினாலும் கூட நமது பிதாவின் ஆக்ஞைக்கு இது மேலல்ல அப்படின்னு ராமன் எந்த விதமான பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தார். அப்போ வசிஷ்டர் சொல்றார், ராமா, ஒவ்வொருவனுக்கும் ஆச்சாரியன், பிதா, மாதா என்று 3 குருக்கள் உண்டு. மாதா பிதாக்கள் இவனுக்கு தேகத்தை கொடுக்கிறா, ஆச்சாரியன் ஞானத்தை கொடுக்கிறா. அதனால பெற்றோரை விட அவர் மேலானவர். நான் உன் முன்னோர்களுக்கும் ஆச்சாரியன், உனக்கும் அப்படித்தான். என்னோட வார்த்தையை அங்கீகரித்து நடந்தா சாதுக்களின் அனுஷ்டானத்தை மீறாமல் இருப்பாய். இதோ இருக்கும் பிராமணர்களையும் நகரத்து ஜனங்களையும் க்ஷத்திரிய வைசியர்களையும் மற்ற குடிமக்களையும் நீ தர்மம் தவறாமல் ஆண்டால் உன் முன்னோர்களின் ஆச்சாரத்தை கைவிடாம இருக்கலாம். பிதாவை காட்டிலும் தாய் பல மடங்கு மேலானவள் என்று சொல்லியிருப்பதால் வயதான தர்மாத்மாவான உன் தாய்க்கு பணிவிடை செய்யாமல் இருப்பது சரியில்லையே. அவளுடைய சொல்படி நடந்தால் சாதுக்களின் வழியில் நடந்ததாகும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்ளும் பரதன் உன் உயிர் போன்றவன் அல்லவா? அவனுடைய சொல்லை நீ தட்டலாமா? உன்னை அண்டினவர்களை கைவிட மாட்டாய் என்ற தர்மம் உன்னோட பிறந்தது இல்லையா? சத்தியத்தை கைவிடுவதில்லை, தர்மத்தை கைவிடுவதில்லை என்று பிரதிஜை செய்திருப்பது போல அண்டினவர்களையும் கைவிடுவதில்லை என்று நீ பிரதிஜை செய்யவில்லையா அப்படின்னு ரொம்ப இனிமையான வார்த்தைகளால ராஜநீதிய உபதேசம் பண்றார். புருஷோத்தமனான ராமன் சொல்றான், சுவாமி, தர்மத்தை அனுஷ்டிக்கும் மனிதனுடைய தேகம் இருக்கும் வரையில் தர்மங்கள் நடக்கும் என்ற நியாயத்தால சகல தர்மத்தையும் சம்பாதிக்க ஆதாரமான தேகத்தை நமக்கு கொடுப்பதாலும் பூர்ண ஞானம் கிடைத்த பிறகும் எல்லா வகையிலும் நம்மை ரட்சித்து பல உபகாரங்களை செய்வதால் ஆச்சாரியனுடைய வார்த்தைகளை விட பிதாவின் வார்த்தை மேலானது. அதை நிறைவேற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதனால மாதாவை தெய்வமாக நினை, ஆச்சாரியரை உன் தெய்வமாக நினை என்று சொன்ன வேத வாக்கியங்களில் ஆச்சாரியனை மாதா பிதாக்களுக்கு பிறகு சொல்லி இருப்பதாலும் தங்களுக்கு புத்திரன் பிறப்பதற்காக பெற்றோர்கள் விரதங்களையும் உபவாசங்களையும் தீர்த்த யாத்திரைகளையும் தேவ பூஜைகளையும் கணக்கில்லாமல் செய்வதாலும் பிறந்த பிறகு தங்களால் கூடிய வரையில் பால் கொடுத்து அன்னமிட்டு நீராட்டி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து வெகு பிரீதியோடு பேசி மிகுந்த கவலையுடன் ஒவ்வொரு நாளும் புத்திரனை வளர்ப்பதாலும் அவர்கள் செய்யும் உபகாரத்திற்கு புத்திரன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பதில் உபகாரம் செய்வது சாத்தியமே இல்லை. இந்த வேத வாக்கியத்துல மாதாவை பிதாவிற்கு மேலாக சொல்லி இருக்கா. அல்லது அந்த வரியை வேறு விதமாகவும் கூட எடுத்துக்கலாம். தாய் தேகத்தை மாத்திரம்தான் கொடுக்கிறா, பிதா தேகத்தையும் வைதீக சம்ஸ்காரங்களையும் கொடுக்கிறா, ஆச்சாரியனோ ஞான தேகத்தையும் முக்தியையும் கொடுக்கிறார். எப்படி பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல குசேலோபாகியானத்துல கிருஷ்ணனால் ஆச்சாரிய மகிமையை பத்தி உபதேசிப்பதற்காக சொல்லி இருக்கா. இப்படி இருக்க சக்கரவர்த்தி எனக்கு பிதா, என் தேகத்தை கொடுத்தவர். அவருடைய கட்டளை யாவற்றிற்கும் முந்தியது. அவரிடத்தில் நான் செய்த பிரதிஜையும் எல்லாவற்றிற்கும் முந்தியது. என் தாயின் கட்டளையும் பரதனுடைய பிரார்த்தனையும் பிந்தினது. அதனால் என் பிதாவின் வார்த்தை பொய்யாகும்படி விட முடியுமா அப்படின்னு சொல்லி ராமன் கேட்கிறார். காலத்தால் பிந்தினது என்பதை விட கட்டளைகளின் இயற்கையான குண தோஷங்களே மேலாதனது அப்படின்னு யாவரும் ஒப்புக்கொள்வார்கள். அப்பொழுது மகாத்மாவான பரதன் தான் மகா பாபியான கைகேயியை பிரார்த்தித்து ராஜ்யத்தை வாங்கி ராமனுக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்தே அப்படின்னு மிகுந்த வருத்தமடைந்து சமீபத்தில் இருந்த சுமந்திரரை பார்த்து
தர்ப்பங்களை இங்கே சீக்கிரமாக பரப்புங்கள். அண்ணன் என்னிடத்தில் அனுக்கிரகம் செய்யும் வரையில் நான் உபவாசம் இருப்பேன். லோகத்தில் கடன் வாங்கினவன் அதை திருப்பிக் கொடுக்காவிட்டால் கடன் கொடுத்த பிராமணன் ஆகாரம் இல்லாமல் முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு கடன் வாங்கினவனுடைய வீட்டு வாசற்படியிலே தன் கடனை கொடுக்கும் வரையில் படுத்திருப்பது போல நானும் என் அண்ணன் அயோத்திக்கு திரும்பி வரும் வரையில் அவருடைய பர்ணசாலையின் வாசலில் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். சுமந்திரர் ராமனுடைய முகத்தை பார்த்துண்டு தயங்கி நிற்கிறார். பரதன் மிகவும் வருத்தமடைந்து தானே தர்ப்பங்களை கொண்டு வந்து பரப்பி அதன் மேல படுத்துனுட்டார். அத பார்த்த ராமன், பரதா, இப்படி கோரமான காரியத்தை பண்ணி என்னை நிர்பந்திக்க உனக்கு நான் என்ன அபகாரம் பண்ணினேன்? பிராமணன் தன்னிடத்தில் கடன் வாங்கி கொடுக்காதவனை நிர்பந்திக்க ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு இப்படி செய்யலாம். அந்த தர்மம் க்ஷத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்டது இல்லையே. புருஷ சிரேஷ்டா, இந்த கோரமான தர்மத்தை விட்டுடு, அயோத்திக்கு நீ சீக்கிரமா திரும்பி போ அப்படின்னு சொல்றார். அப்போ பரதன் பிரஜைகளை பார்த்து, நீங்கள் ராமனை ஏன் கெஞ்சி கேட்காமல் இருக்கேள் அப்படின்னு கேட்கிறார். அவள்லாம், ராமன் சத்தியம் தவறாதவர் என்று எங்களுக்கு நன்னா தெரியும். அவர் சொல்வது நியாயம்னு எங்களுக்கு தோணுறது. பிதாவின் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அதை அனுஷ்டிக்க நிச்சயம் பண்ணிட்டார். அதனால அவரை திருப்புவது மிகவும் அசாத்தியம் அப்படின்னு சொல்றா. ராமன், பரதா, தர்ம புத்தி உள்ளவர்களும் உன் ஹிதத்தையே தேடுகின்றவர்களுமான இவர்கள் சொன்ன வார்த்தைய கேளு. இதையும் நான் சொன்னதையும் நன்னா யோசிச்சு பாரு. க்ஷத்ரியனுக்கு விதிக்கப்படாத இந்த விரதத்தை அனுஷ்டித்ததற்கு பிராயச்சித்தமாக சுத்த ஜலத்தில் ஆஜமனம் செய்து என்னையும் தொடு. வசிஷ்டர் முதலிய மகரிஷிகள் இருக்கும் பொழுது என்னை ஏன் தொடணும் அப்படின்னு கேட்டா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நாம சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். ஏதான்னு சொன்னா, நீ எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவோம். அவ அதுக்கு மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அவ கைய நம்ம கை மேல வைப்பா. அதாவது ஒத்தர் மேல ஒத்தர் அந்த கைய இப்படி தொட்டுப்பா. சோ அதே மாதிரி இங்க ராமனும் என்ன நீ தொடணும் அப்படின்னு சொல்றார். சோ இந்த சின்ன விஷயங்களாகவே இருந்தா கூட இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து தான் வந்திருக்கு. எந்த ஒரு விஷயமும் அதுக்கு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆதாரம் இருக்கு. அதன்படிதான் நாம சிலதெல்லாம் நடத்தின்னு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. உடனே பரதன் எழுந்து ஆஜமனம் பண்ணிட்டு, பிராமணர்களே, மந்திரிகளே, நகரத் தலைவர்களே, மற்ற ஜனங்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. இந்த ராஜ்யத்தை நான் கனவிலும் விரும்பவில்லை. இப்படி செய் அப்படின்னு கைகேய நான் ஒரு நாளும் நிர்பந்திக்கல. பரம தார்மிகரும் பூஜ்யருமான ராமன் காட்டுக்கு போகணும்னு நான் சொல்லவும் இல்ல. சக்கரவர்த்தியின் வார்த்தைப்படி நடக்க வேண்டியதும் காட்டில் வசிக்க வேண்டியதும் அவசியமான ராமனுக்கு பதிலா நானே 14 வருஷங்கள் வரையில் காட்டில் வசிக்கிறேன். எனக்கு பதிலா ராமன் அயோத்தியை ஆளட்டும். அப்படி செய்வதால் நாங்கள் இருவரும் பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றினவர்களாக ஆகிவிடுவோமே அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட ராமன் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஜனங்களை பார்த்து, சக்கரவர்த்தி ஒரு பொருளை வாங்கினாலும் விற்றாலும் அடகு வைத்தாலும் நானும் பரதனும் அதை மாற்ற முடியாது. வனவாசத்தை எனக்கு கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை அதற்கு பதிலா எங்கிட்டேந்து தசரதர் வாங்கிட்டார். அதை நம்மால் மாற்ற முடியுமா? காட்டில் வசிப்பதற்கு எனக்கு பதிலாக வேறு ஒருவனை தேடுவது எனக்கு அழியாத அபகீர்த்தியைத்தான் உண்டாக்கும். குளிர்ந்த ஜலத்துல ஸ்நானம் செய்ய சக்தி இல்லாதவனுக்கு மாத்திரம் மந்திர ஸ்நானம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி வனத்தில் வசிக்க எனக்கு சக்தி இல்லாவிட்டால் தானே நான் வேறொருவனை தேடணும். சக்தி இருக்கும் போது அப்படி செய்தால் என் பிதாவின் வார்த்தை பொய்யாகிவிடுமே. கைகேயி சொன்னது சரிதான். சக்கரவர்த்தி செய்த காரியமும் சரிதான். பரதன் பொறுமை உள்ளவன், மூத்தோருக்கு பக்தியுடன் பணிவிடை செய்பவன் என்று எனக்கு நன்னா தெரியும். சத்தியசந்தன்
மகாத்மா. அவன் செய்யும் காரியங்கள் யாவும் க்ஷேமத்தையே தரும். தர்மாத்மாவான லக்ஷ்மணனுடன் நான் இந்த வனவாசத்தை செய்து முடித்து அயோத்திக்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஆளுகிறேன். கைகேயி சக்கரவர்த்தியை பிரார்த்தித்து வரங்களை பெற்றாள். நான் அவளுடைய வார்த்தையை ஒட்டி நடக்கின்றேன். நீயும் என் வார்த்தையை ஒட்டி நடந்து நமது பிதாவை சத்தியசந்தராகச் செய் அப்படின்னு ராமன் சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த 111வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 112வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.